காலைதோறும் புதியவை. பயணம் தொடரட்டும். ஏப்ரல் 11. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். நீதிமொழிகள் 24:16. கர்நாடக மாநிலம் பாகல்கோடு என்ற ஊரில் பசவேஸ்வரா என்ற பெயரில் ஆங்கில வழி கல்வி ஸ்தாபனம் ஒன்று உள்ளது. அந்த பள்ளியில் அபிஷேக் என்ற மாணவன் 10ஆம் வகுப்பு படித்து வந்தான். 2025ஆம் ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அபிஷேக் தனது சக மாணவர்களுடன் தேர்வு எழுதினான். மே மாதம் தேர்வு முடிவுகள் வெளியானது. தேர்வு முடிவுகள் அவனையும் அவனது பெற்றோரையும் பள்ளி நிர்வாகிகளையும் ஆசிரியர்களையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. அவன் எல்லா பாடங்களிலும் தோல்வியடைந்து மிக குறைந்த மதிப்பெண்களே பெற்றிருந்தான். பலர் அவனை இகழ்ந்தார்கள். பள்ளியில் சிலர் திட்டினார்கள். உடன் பயின்ற மாணவர்களில் சிலர் கேலி செய்தனர். அவனது பெற்றோர் எதுவும் பேசாமல் அமைதி காத்தனர். அபிஷேக் வெளியில் எங்கும் செல்லாமல் வீட்டினுள் முடங்கி கிடந்தான். ஒரு நாள் அவனது பெற்றோர் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி ஆயத்தம் செய்தனர். உறவினர்களும் அண்டை அயலகத்தாரும் அழைக்கப்பட்டனர். அந்த கொண்டாட்டத்தில் அபிஷேக் கேக் வெட்டினான். அந்த தேர்வில் மட்டும்தான் தோல்வியடைந்திருக்கிறாய், வாழ்க்கையில் தோல்வி அடையவில்லை. நீ மீண்டும் முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளன. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இது உன் வாழ்க்கையின் முடிவும் அல்ல. வாழ்க்கையில் இன்னும் வெகு தூர பயணம் உள்ளது என்று கூறி அவனை உற்சாகப்படுத்தினர். அதை கேட்ட அபிஷேக் கண்ணீர் விட்டு அழுதான். வெற்றி பெற்ற எனது பெற்றோரை மகிழ்ச்சியடை செய்வேன் என்று கூறினான். சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாத படிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். கலாத்தியர் 6:1-2 வரை. கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்திலும் அநேகர் தோல்வியடைகின்றனர். அந்த தோல்வி வாழ்க்கையின் கடைசி அல்ல. அப்படி வீழ்ந்தவர்களை மீண்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை பயணத்தை தொடரலாம். இயேசுவிடம் மன்னிப்பு உண்டு. சக விசுவாசிகளாகிய நாம் அப்படிப்பட்டவர்களை உற்சாகப்படுத்தி மீண்டும் விசுவாச வாழ்க்கையில் நடக்க உதவி செய்ய வேண்டும். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. உன் கழுத்திலுள்ள கட்டுகளை அவிழ்த்துவிடு. ஏசாயா 52:1-3 வரை. ஜெபம். பிதாவே, நாங்கள் திரும்ப கட்டப்பட, திரும்ப எழும்ப, திரும்ப ஒளி கொடுக்க, பிறருக்கும் உதவிட கிருபை அருளும். ஆமேன்.